சார். ஓகே பரவாயில்லைங்க. சார் இன்னைக்கு எடுக்க போற டாபிக் வந்து வீடியோ எடிட்டிங் சார். வீடியோ எடிட்டிங். ஆமா சார். ஓகே சார். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபிலிமோரா சார். ஃபிலிமோரா. ஃபிலிமோரா. சார் சரிங்க சார். ஓகே சார். ம் ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணா இப்படிதான் சார் வரும். நமக்கு தேவையான சைஸ் எங்க சரிங்க சூஸ் சார். பண்ணோம்னா இந்த மோர் இல்லை சார், மூவ். ஆமா ஆமா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, 1:1. வந்துட்டேன். ஓகே சார். ஃபிலிமோரா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஃபிலிமோரா வருது. இப்படி வருது. வந்த ஆமா உடனே இதுல மோர்னு இருக்குல்ல, ஆமா இதுதான் ரேஷியோ. ரேஷியோனா நம்ம சைஸ் எந்த சைஸ்ல நம்ம போடணும்ன்றது. சரிங்க சார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுக்கு எந்த மாதிரி போடணுன்றதுக்காக இந்த மோடுன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ 1:1 வருதா இன்ஸ்டாகிராம். ஆமா அதை கிளிக் பண்ணிக்கணும் சார். இந்த ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு இந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஆமா அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்க சார். ஓகே சார். இந்த மாதிரி வரும்போது இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலிமோரால. இங்க வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் பண்றாரு. ஓகேவா, இது ஸ்கிரீனிங். சரிங்க சார். இப்போ இதுதான் ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும். இதை வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். இங்க பண்ற ஒர்க் இங்க வரும், இந்த இடத்துல வரும். சரிங்க சார். ஓகேவா. இந்த இம்போர்ட் இருக்குல்ல சார், ஆமா அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் நம்ம இதுவோட. இதுல நான் ஆல்ரெடி ஃபைல் போட்டு வச்சிருக்கேன், ஃபோல்டர் போட்டு என்ன பண்ண போறோம்ன்றது. ஆமா இப்போ இந்த வீடியோ நம்ம பண்ண போறோம். ஓகேவா. ஜஸ்ட் இதை கிளிக் பண்றோம். இந்த இடத்துல வந்துடுது. நம்ம அங்க இருந்து ஃபைல் எடுத்துட்டு வந்து இங்க மூவ் பண்ணிடுறோம். சரிங்க சார். மூவ் பண்ணிட்டு இதை ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி கிரீன் கிளிக் ஆயிடும். இருந்து இதை எடுத்து புரியுதா? புரியுது சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குது, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. இருந்து ஐரன் சொல்லிடுறேன். இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இங்க எடுத்துட்டு வந்து போட்டுறணும். ஓகேவா. இப்படி போடும்போது இங்க வந்து ஒரிஜினல் அந்த வீடியோவோட ஃபைல் வந்து இது. ஆமா 38.0:2160. நம்ம அதை போடக்கூடாது. நம்ம அதை போடக்கூடாது. ப்ராஜெக்ட் செட்டிங் நம்ம என்ன செட்டிங் ஃபர்ஸ்ட் செட் பண்ணமோ அதை செட் பண்ணணும். இந்த ரேஷியோல தான் இருக்கும், 1080 to 1080. ஓகேவா. 25 கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்க சார். ஓகேவா. இப்போ இந்த ஸ்கிரீன்ல இப்படி கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த ரவுண்ட் மேல இருக்குல்ல, ஆமா அத ரைட் டச் பண்ணி இப்படி திருப்பி வச்சிட்டோம்னா இப்படி திரும்பிடும். ஓகேவா. கரெக்டா திரும்பினோம்னா இப்படி செட் பண்றீங்க. செட் பண்ணி லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. பண்ணி இந்த இது இருக்குல்ல, இது அப்படியே வலிச்சிங்கன்னு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா. இது இப்படி கொண்டு வந்து கரெக்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ ஓகேவா. ஓகே சார். பண்ணிட்டீங்களா? இல்ல சார், இல்ல நீங்க சொல்லுங்க, நான் பாத்துக்கிட்டே வரேன். இதை கிளிக் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி மேல கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். ஆமா ஓகேவா. சில வேர்டிங் எல்லாம் போடணும்னா ஸ்பேஸ் வேணும். இப்போ இதை இங்க போட்டுடுறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைல கொஞ்சம் கீழே இறக்கிடலாம். சரிங்க சார். ஓகேவா. இந்த இடத்துல வச்சிருவோம். ஓகேவா. இப்போ இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல்-C கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல்-C. ஓகேவா. சரிங்க சார். கண்ட்ரோல்-C கொடுத்துட்டு திரும்பி கண்ட்ரோல்-V கொடுங்க. கண்ட்ரோல்-E. கண்ட்ரோல்-V. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறோம். சரிங்க சார். ஓகேவா. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி இதை இப்படி மேல கொண்டு வந்துடுறோம். ஓகேவா. மேல கொண்டு வந்துட்டோம்னா 2 லேயர் ஒன்னா இருக்கும். கரெக்டா ரெண்டுமே சமமா இருக்கா, ஒரே லெவல்ல இருக்கான்னு பாத்துக்கணும். சரிங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் பேசுற மாதிரி புரியுதா. முதல்ல அதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப மேல வச்சுதான் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா.
ஃபர்ஸ்ட் கட் பண்றது வேலை பார்த்துக்கோம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இது பண்ணாதான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ அவங்க பேச ஸ்டார்ட் பண்றாங்களே, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேசினார்ல, ஆமா, அவரோட வாய்ஸ எடுக்கணும். நம்மளுக்கு அவரோட வாய்ஸ் வந்து இது இவங்க மைக்ல பேசுனதுனால அவங்களோட இது மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த இடத்துல தெரியுதா, பிச் அதிகமா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல இது பண்ணிட்டு இந்த சிசர் மாதிரி இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிட்டுனா இப்படி கட் ஆயிடும். கட் ஆன உடனே இந்த சைடு இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்றது. மியூட் வீடியோ மாத்திரம் வந்துடும். கீபோர்ட்ல டெலீட்னு இருக்கும், சரிங்க. அதை கிளிக் பண்ணினா அது போதும். அப்படி இல்ல, அப்படி கஷ்டமா இருக்குன்னா இந்த சைடுல வந்துட்டு இங்க இருக்கும் டெலீட், அதை கிளிக் பண்றேங்க. ஓகேவா, இப்ப புரிஞ்சிச்சா? இந்த அந்த அவரோட பேசுறது போயிட்டு இவங்க இப்ப அடுத்து வந்து இப்போ போட்டோல வீடியோ எடுத்தவங்க யாரோ அவங்க வாய்ஸ் மட்டும் வருது. ஓகே, அவங்க வாய்ஸ் வருதுல்ல. இப்போ இந்த இடத்துல அவங்களோட வாய்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி திரும்பி கட் பண்ணி திரும்பி கட் பண்ணி அவரை பேச வைக்கணும். இப்போ இவங்க பேசுற இடத்துல வந்து உங்களுக்கு பேச இது வருதா, கொஞ்சம் ஐயா வருதா, அந்த கீழே வாய்ஸ் அந்த இடத்துல அதே மாதிரி கிளிக் பண்ணி திரும்பி இந்த சைட்ல வந்து இதை டெலீட் பண்றேங்க. இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றத நான் ஒரு வாட்டி காட்டுறேன். இது வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, இந்த மிஸ்டேக் பண்ணதையும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, கிளிக் பண்ணி அதே மாதிரி டெலீட் பண்ணிடுறோம். ஓகேவா, புரியுதா அவங்க பேசுறது? இல்ல, வாய்ஸ் கேட்கல, நீங்க இது பண்ணுங்க, நீங்க பாத்துக்கிட்டே. இல்ல சார், அந்த இது கிராஃப் தெரியுது. அந்த கிராஃப் தெரியுதுல? ஆமா ஆமா. இன்னும் கொஞ்சம் ரைட் சைடுல போயிட்டு அந்த இதை கட் பண்ணி விட்டுணும் இல்லைங்களா? இப்ப கேக்குதா மட்டும் பாருங்க. சரிங்க சார். நான் பேசுறது கேக்குதுல? ஆமா சார். இல்ல இல்ல, வாய்ஸ் மட்டும். இப்ப அந்த வாய்ஸ் கேக்குதா? இல்ல சார், கேக்கலையா? கேட்கல கேட்கல. சரி, ஓகே, அந்த ரேஷியோ நீங்க பாத்துக்கோங்க. நான் அந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சார், ஓகே சார். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு வாய்ஸ் வருதுல, ரெண்டு வாய்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல அவங்க பேசி முடிக்கிறாங்க, நான் வந்து இந்த இடத்த கட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ அவங்க ரெண்டாவது வாய்ஸ் பாருது கம்மியா தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, இந்த இடத்த நான் திரும்பி கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, அகைன் அவங்க பேசுறாங்க. இப்போ இந்த இடத்துல பேசி முடிக்கிறாங்க, இந்த இடத்துல நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல வருது அடுத்த வாய்ஸ். இந்த ரேஷியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கட் ஆயிடுதா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். சரிங்க. இது நான் சொன்னது புரிஞ்சதுல உங்களுக்கு? புரியுது சார், புரியுது சார். அப்ப நான் ஃபுல்லா கட் பண்ணிடுறேன்.
இப்போ எடிட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மேட்சிங் வருமா சார்? அவங்க அசைவுக்கும் நம்ம திரும்பவும் நம்ம இது பண்றதுக்கும் அசைவு மேட்ச் ஆகுமா, இல்ல நம்ம திரும்ப பேசி ஆகணுமா? இல்ல சார், இது வந்து மைக் வச்சு செட் பண்ணி எடுத்தது. இது மைக் வச்சு எடுத்தது. ஓகேவா? பின்னாடி ஒருத்தர் பேச பேச அடுத்த லைன் நீங்க பேசுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே டேக், அவங்க கஷ்டப்படாம என்ன கேக்குறாங்களோ அது பேசுற மாதிரி இருக்கும். சரி சரி. அது வந்து இது வந்து வீடியோ எடிட் பண்ணும்போதோ பிளஸ் உங்களுக்கு இது வரும்போது இதை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டா போதும். நீங்க என்ன எடுக்கும் போதே இதெல்லாம் பேசி முடிச்சு எல்லாமே ஒரே இதுவாகவே பேசிப்போம். பட் அப்படி பண்ணனா நம்மளால இது பண்ண முடியாது. ஓகே, பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளுக்கு எடிட் பண்ணும்போது இந்த கட் பண்றது மட்டும்தான் வேலை. பட் வீடியோ சூப்பரா வந்துடும். இப்ப நம்ம கட் பண்ணீங்களா சார், இது பூரா எங்க இருக்கும், இல்ல நம்ம சேவ் பண்றது பூராமே வந்து எங்க இருக்கும்? எல்லாமே மொத்தமா வந்துடும். இதுல கட் பண்றதெல்லாம் டெலிட் ஆயிடும். கட் பண்றதெல்லாம் டெலிட்டே ஆயிரும். டெலிட் ஆயிடும். கரெக்டா டெலிட் ஆயிட்டு நம்ம என்ன தேவையோ அது மட்டும் நம்மளுக்கு வந்துடும். பட் அந்த ஃபைல் அப்படியே இருக்கும். அந்த ஃபைல் மேல இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்குல்ல, அந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கும். சரி சரி. ஓகேவா? நம்ம எடிட் பண்றது தேவையான போது எடுத்துக்கலாம். சரிங்க. அந்த டைம் லேப்ஸ் படி நம்ம வந்து தேவைன்னா அதில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். 27:15, 27, 20, 28, 28:5, 28:10 ஒவ்வொரு 5 மினிட்ஸுக்கும் ஒரு இது இருக்கு கட்டாது. இதுலயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம கரெக்டா பார்த்துட்டா இது பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணும்போது கரெக்டா கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு பேசுறதும் நடுவில் நின்னு பேசியிருக்கோம். இப்போ கட் பண்ணதுனால அந்த வீடியோ, அந்த ஃபேஸ் மட்டும் பாருங்க. ஏதாவது ஒரு நின்னு அந்த மாதிரி இருந்ததா? ஆமா. அலசம் நிக்காம அது அவங்க சொல்றது அப்படியே கண்டென்ட்டா போயிட்டே இருக்குல்ல, இதுதான் கட் பண்றதோட இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டா கட் பண்றோமோ, நான் அந்த கீழே ரேஷியோட அவங்க பேசுறதை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி புரியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஆமா. இப்போதான் கண்ட்ரோல் ஏ அழுத்திட்டு கண்ட்ரோல் சி ஏற்றணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், அதனால கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. ஓகேவா? கண்ட்ரோல் ஏ அனுப்பிடணும். அடுத்து வந்து கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் வி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நம்ம சாரி கண்ட்ரோல் இருக்குல்ல, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ஒன்னா கிளிக் பண்ணி ஒன்னொன்னா கிளிக் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி
மட்டும் விட்டுறக்கூடாது. கண்ட்ரோல் ம். விட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே போயிடும். ஓகேவா? கண்ட்ரோல் சி எடுத்துட்டு ம். சரி இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி இப்படி மேலே தூக்கணும். தூக்கிட்டு இங்க வந்துட்டு இந்த இடத்துல வச்சிடணும். புரியுதா? ம். ம். ஓ இப்படி வந்துடும். இதே மாதிரி ம். இந்த ஒயிட்லயே என்ன பண்ணணும், ம். ரைட் சைடு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ம். ஓகேவா? ம். இந்த மாதிரி வர இடத்துல சாரி இந்த இடத்துல வந்துடும். இந்த எடிட்னு இருக்குல்ல, ஆமா அது பக்கத்துல டூல்ஸ்னு இருக்கா, ஆமா டூல்ஸ்ல இந்த வீடியோன்னு இருக்குல்ல, ஆமா இங்க வந்துட்டு இந்த ஏஐ போர்ட்ரேட் கட் அவுட்னு இருக்குல்ல, ஆமா புரியுதுல? ஆமா அதை சார், கிளிக் புரியுது சார். பண்ணிக்கிறீங்க. இந்த ஆ. டூல்ஸ்ல வந்துடுறீங்க வீடியோ அண்ட் ஏஐ கட். ம். ஓகேவா? இது ம். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ம். உங்களுக்கு இது கட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ம். இப்போ இங்க அது லோட் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல, தெரியுதா? ஆமா 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 பஃபர் ஆகிக்கிற இது மாதிரி தெரியுது. ஃபுல்லாவே லோட் ஆகும். ம். ஓகேவா? இது ஃபுல்லா ம். லோட் ஆகுதுன்னா இது என்ன ஆகும்னா, ம். அந்த சோபாவும் அவங்களும் கட் ஆயிடுவாங்க. ம். 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 புரியுதா? ம். ம். சோபாவும் அவங்களும் கட் ஆயிடுவாங்க. கட் கட் ஆயிடுவாங்க. ஆயிட்டாங்கன்னா உங்களுக்கு ம். பேக்ரவுண்ட்ல நீங்க வீடியோ செட் பண்ணிக்கலாம். ம். இல்லைன்னா நம்ம என்ன வேணா பின்னாடி என்ன தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம பேக்ரவுண்ட்ல செட் பண்றதுக்காக செட் அவங்கள பண்ணிக்க கரெக்டா வேண்டியது. கட் பண்ணிட்டோம். ஒன்னொன்னா கம்ப்ளீட்டா வருதா? ம். ஆமா. கம்ப்ளீட் ஒரு கிளிப்ஸா வந்து இது. ஓகேவா? ம். நீங்க அந்த ஏ இது யூஸ் இது வந்து ரெண்டு இதுவா இருக்கு. இந்த ஏஐ வச்சு பண்றதா இருந்தா ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கட் பண்ணுவோம். ம். அப்படி ம். இல்ல நம்மளா கட் பண்ற மாதிரி இருக்கும். பென்சில் டூல் ஒண்ணு இருக்கும் ம். இந்த இடத்துல. ம். கர்சர் கொண்டு போங்க. பென்சில் எங்க சார் இருக்கும்? இதுல. இதுலயே வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சரி. குரோமோ கீன்றது இந்த பின்னாடி ஸ்கிரீன் இருக்குல்ல, ஆமா கலர், நம்ம ஆமா. என்ன கலர் செலக்ட் பண்றோமோ அந்த கலர். இப்போ கிரீன் மேட் போட்டு குரோம் கீல போயிட்டு கிரீனை மட்டும் நம்ம கிளிக் பண்றோம்னா பின்னாடி இருக்க கிரீன் எல்லாம் போயிடும், வந்துடும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக அந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஓகே. பிளாக் ஸ்கிரீன் அண்ட் கிரீன் ஸ்கிரீன் அந்த மாதிரி கிளிக் தேவைப்படும் போது பண்ணிக்கலாம். இதுலயுமே கலர் ஆப்ஷன் வந்துருது குரோம் கீல, குரோமா கீ. குரோம் கீல வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன் இல்லைன்னா ப்ளூ எல்லோ, அது என்ன மாதிரி கலர் பேக்ரவுண்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது அது வந்துடும். லாஸ்ட் ஒன்று இதாவது. அது ஓகேவா? அது வந்துடுச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன் என்ன டிஃபரன்ஸ். சரி. ஓகேவா? கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டோமா? ஆமா. எதுவும் தெரியல, கீழே இருக்கிறத நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதா? தெரியுது. அந்த கட் பண்ணோன்னா என் டிஃபரன்ஸ் இருக்குதா? ஆமா. இப்போ அந்த ஃபைல் நான் கொண்டு வந்துட்டேன் அங்க. அண்டு பண்ணிட்டீங்க. இப்போ தெரியுதா டிஃபரன்ஸ்? ஓகேவா? இதை டிலீட் பண்ணும்போது இருக்குது. இப்போ புரியுதா? இது வரைக்கும் புரியுதுல? ஆமா சார். இப்போ அதே கிளிப் தான் எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்ட்ஸ் வந்து போட போறோம். அதனால இது பின்னாடி வரணும் முன்னாடி வரணும் எல்லா ஆப்ஷன்ஸும் கொண்டு வரணும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கு. ஓகேவா? கேப் இருக்கா? இப்போ நம்ம இங்க வந்து இம்போர்ட் பண்ண போறோம் ஃபைல. இந்த பேக்ரவுண்ட் இருக்கா? இல்ல இந்த பேக்ரவுண்ட்.
இதை வந்து இந்த இடத்துல போட்டுருவோம். இதை கொண்டு வந்து இந்த சென்டரா போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற இந்த சைஸ் வந்து கொஞ்சம் அப்படியே தெளிக்கிறோம். அந்த இது வந்து வந்துடும். ஓகேவா? இப்ப புரியுதா? இப்ப அந்த பேக்ரவுண்ட் பூராமே வந்து இதோட சவுண்ட நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இது அப்படியே கம்மியா எடுத்துக்கிறேன். இப்ப நடுவுல கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல இதை நான் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்ப ப்ளே பண்றேன். இப்போ அந்த பேக் சைடு வந்து எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? ஸ்கிரீன் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீனுக்கும் திரும்ப ஒரு வீடியோ இருக்கணுமா? அது ரெடி கிடையாது சார். கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு எப்பவுமே ரெண்டு இதுவும் வேணும். என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்றதுலயே இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகும்னா உங்களுக்கு சேஞ்சஸ் என்ன ஆயிடும்னா கட்டிங் சரியா வரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இந்த வீடியோல இது வந்து இந்த இடத்துல முடியணும், இந்த இடத்துல இது முடிஞ்சிடணும். ஓகேவா? நான் இதை கட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். அப்போ இங்க பிளே ஆகிட்டே இருக்கும்போது டே முடியும் போது இப்ப எப்படி பாக்கிறதுக்கு? அதுக்காக தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணிடலாம். பட் அந்த கட்டோட இது இருக்குல்ல, இங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் இதுவா தெரியுதுல்ல, அது மேட்ச் பண்றதுக்கு தான் அது. சரி 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 சரி. இப்ப புரியுதா? புரியுது. நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த பேக்ரவுண்ட் தேவையில்லை அப்படின்னா எடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வருதா, யாரு பாட்டு பாடுறாங்களோ? ஒரு நிமிஷம். சார் இருக்கேன், லைன்ல தான் இருக்கேன். இப்ப இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு சார்? இது இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்த பேக்ரவுண்ட் அப்படியே வருது. இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்த பேக்ரவுண்ட் வருது. இதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுல வருது. ஏன்னா கிரீன் கலரை பொறுத்தவரை வந்து தமிழ்ல பேசுனது வந்துச்சு. இப்ப இது பூராமே இங்கிலீஷ்ல பேசுறதோ பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி பண்றது சார். இது வந்து எப்படின்னா நம்ம வேர்டிங்க்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன பேசுறாங்களோ, அவங்க திடீர்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சொல்லும் போது யூடியூப் வாட்ஸ்அப் அந்த சோசியல் மீடியா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்ட் வரும். ஓகேவா? இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசும்போது இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எடுத்துட்டு இந்த இடத்துல போட்டுருக்கோம். சேம் தான், அதே தான். இந்த மாதிரி வருது. இதை கிளிக் பண்றோம். போட்டு இப்ப இந்த மாதிரி வருதுல்ல, ஆமா, இது கிளிக் பண்ணிட்டு ஓகேவா, இந்த மாதிரி வருது. ஆமா, அதை அப்படியே கொஞ்சம் நம்ம லைட்டா பெருசு பண்ணிக்கலாம். புரியுதா சார்? புரியுதா சார்? இது கட் பண்ணி நமக்கு தேவையான மட்டும் வச்சுக்கிட்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மாறுதா? ஆமா, இதுதான் பேக்ரவுண்ட் யூஸ் பண்றது. ஓகே,
இப்போ இந்த இது வருதுல்ல சார், அந்த சோபால கிராச்சஸ் மாதிரி வருதுல்ல. ஆமா ஆமா. அது ஏன் வருதுன்னா இதுவும் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம லாஸ்டா சேவ் பண்ணும்போது அந்த கிராச்சஸ் வராது. ஏன்னா அது கட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம அது பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்லா ரெண்டர் ஆகும்போது தனியா அது கட் ஆயிட்டு இருக்கும். கட் ஆகிட்டே. அப்ப நீங்க அதை சேவ் பண்ணி பார்க்கும்போது அந்த இது வராது. அது வராது. அந்த என்ன ஸ்பீட்ல போகுதோ அந்த ஸ்பீட். இதுக்கு வந்து ஸ்பீட் வேரியேஷன்லாம் எதுவும் வைக்கணுமா சார்? இல்ல சார், இப்போதைக்கு அது வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா. கட் பண்ணிட்டு அது நீங்க சேவ் பண்ணும்போது அது மாதிரி வராது. ஓகே சார். இப்போ ஓகேவா? ஆமா, இது வரைக்கும் புரிஞ்சு? புரிஞ்சு சார். இதுக்கு மேல வந்து உங்க டெக்ஸ்ட் போடுற மாதிரி. என்ன போடுற மாதிரி சார்? ஓகேவா? இதுல என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கம்பெனி லோகோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது எப்படின்னா இந்த மீடியா மாதிரி இருக்குல்ல, அதுல டைட்டில்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இதை அப்படியே கொண்டு இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஓகே சார். இந்த மாதிரி வரும்போது இதை ஃபுல்லா எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லா போற மாதிரி. ஓகேவா? யுவர் டைட்டில் ஹியர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நீங்க டைப் பண்ற மாதிரி என்ன வேர்டு வேணும்ன்றத இந்த இடத்துல போடணும். எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா? மார்க்கெட்டிங். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஃபாண்ட் கொடுக்கணும் அப்படின்றத எப்பவுமே போல்டா இருந்தாதான் நம்மளுக்கு நல்லது, நல்லா இருக்கும். ஓகேவா? கலர் வந்து எந்த கலர்ல கொடுக்கணும்ன்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு எந்த டிசைன்ஸ்ல இப்போ இந்த கலரு இந்த ஃபாண்ட் இருக்குதுல, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடறோம். உங்களுக்கு ஏத்த கலரா உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த கலர் வச்சிடறேன். அது டிசைன் எது வேணாலும் மாத்திக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் நம்ம ஸ்டைல் என்னன்னா இது வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாத்துது. இது சைஸ். இப்போ நீங்க வந்து தெரியுதா 64ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பென்சில் டூல் இருக்குல்ல, இதை வச்சு இந்த ப்ளூ கலர் இல்ல எதனா வீடியோல இருக்கிற கலர் நமக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணா போதும் அந்த கலர்ல மாறிடும். எல்லாத்துக்கும் ஒரே கலரா மாறிடும். அது வீடியோல இருக்கிற கலரே நமக்கு இம்பார்ட்டன்டா வேணும் சூஸ் பண்றதுதான். ஓகேவா? இது வேர்டிங் ரொட்டேஷன் பண்றது, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது அந்த மாதிரி. இப்போ இது கிளிக் பண்ணீங்கன்னு பேக்ரவுண்ட்ல பிளாக் வருதா? பிளாக் வரும். ஓகே. ஷேப் நம்மளுக்கு ஏற்ற டிசைன்ல இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ற மாதிரி கொண்டு வந்துக்கிற மாதிரி நார்மலா வச்சுட்டு கிளிக் பண்ணிருக்கேன். இப்பதான் சரியா. ஆமா. ஓகேவா? ஆமா. அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். இது வந்து கொஞ்சம் கலர் டிம் பண்ணுவோம், இந்த இது பண்றதுக்கு டைப் பண்றதுக்கு டிரான்ஸ்பரன்சி. ஓகேவா? இந்த மாதிரி அதுதான் சரி. இப்போ இது இந்த இடத்துல போட்டுறோம் டைட்டில். இப்போ எதனா ஒரு டைமிங்கோ எதனா ஒரு டேட் மென்ஷன் பண்றதோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அகெயின் Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்துருங்க. ஓகேவா? மேலே போய் Ctrl+V கொடுத்துட்டீங்கன்னா இப்படி வந்துடும். அதை எடுத்துட்டு போட்டுருங்க. ஓகேவா? இப்போ இது 2 லேயரா இருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இதுக்கு வேற ஏதாவது இப்போ டேட் எதனா ஒரு ஈவெண்ட் ஒரு டேட் கொடுக்குறோம்.
டேட் என்னன்னா நாளைக்கு 10 6 2025. ஓகேவா? அடுத்து அப்படியே இது பண்ணி டைம் போடுவோம். சிறுசா மாதிரி இருக்குது. நம்ம மாத்திக்கலாம். ஓகே, அதான் சார் மாத்திக்கலாம் சார். எம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த சீசன் ஓகேவா? அந்த பிட் வந்துடும். இந்த இது இருக்குல்ல, ஓகேவா? இங்க டைம் ஆர் லொகேஷன் ஏதாவது போனா சைட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஓகே சார். ஆமா, இது ஓகேவா? இப்போ இந்த டேட் வந்து இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க இது கொண்டு வர போறீங்க. அவங்க ஒரு வேர்டு சொல்லும் போதும் ஒரு வேர்டு நம்மளுக்கு வரணும்னா, இப்போ இந்த இடத்துலதான் ஃபேஸ்புக்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபேஸ்புக்ன்ற வேர்டு வருதுன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஓகேவா? அப்போ ஃபேஸ்புக்னு கொடுக்குறோமா? ஓகேவா? அந்த வேர்டு சொல்லும் போது கரெக்டா இங்க கொண்டு வந்து வச்சிடணும். ஓகேவா? ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்டாகிராம்னு சொல்றோம்னா அதை அப்படியே கொஞ்சம் மேல தூக்கி இந்த இடத்துல வைக்கிறோம். அடுத்த வேர்டு அந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் வைக்கணும். திசை தள்ளிடுறேன். ஓகேவா? இப்போ இத நீங்க இப்படி பார்க்கும்போது ஃபேஸ்புக் வருதா? அது முடிச்சுட்டு இன்ஸ்டா அந்த வேர்டு வருது. அந்த இடத்துல சூஸ் பண்ணி அது மாதிரி டேஸா கொண்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு வேர்டு வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு சிம்பிளா இருக்கும். நம்மளோட என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் இது பண்ணலாம். புரியுதா சார்? புரியுது சார். ஹலோ, லைன்ல சார் இருக்கேன். இப்போ அதுக்கு ஓகே. எனக்கு ஒரு மாதிரி கேட்கல, அதனால. இல்ல எனக்கு கேட்குது. எனக்கு ஓகே. இப்போ புரியுதா சார்? இந்த மாதிரி ஒரு வேர்டும் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். சரி. இப்போதைக்கு இந்த டேட் அண்ட் டைம் வேணாம், அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா? அப்புறம் வந்து உங்களோட இது இருக்குல்ல சார், ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இடத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்ணலாம். என் நம்பரே போட்டுறேன். ஓகேவா? 72997 அந்த ஃபாண்ட் வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஜெப்ரா மார்க்கெட்ன்றத மேல வச்சிடுறேன். இதை வந்து அப்படி கீழே வச்சிடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்பர் இருந்தாதான் அவங்க வீடியோவை பார்த்து நம்பர் இருக்குன்னு சொல்லி வச்சு கால் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுது சார்? கேக்குது சார்.
புரிஞ்சதுல உங்களுக்கு? புரியுது புரியுது. இது வந்து இந்த வீடியோ எடிட்டிங் இப்படி பண்ணும்போது மார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஒருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுல நம்ம பேசி இது பண்ணும்போது இது ரொம்ப அதிகமா ரீச் ஆகும். அதனால இந்த மாதிரி எடிட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி சரி. இது நான் இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணது வந்து வாட்ஸ்அப்ல போட்டு விட்டேன், பாத்தீங்களா? பார்த்தேன் சார், நல்லா தான் இருந்துச்சு. போஸ்டர் டிசைனிங் போட்டுருங்களா தானே? ஆமா, இது அதுலயும் இப்போ கேன்வால போய் கேட்டேன், இந்த மாதிரி ரூபே கார்டு தான் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ்க் கேன்வா வந்துச்சு. அதுல போய் கொஸ்டின் பண்ணேன். விசா கார்டு வந்து வெள்ளிக்கிழமை தான் அப்ளையே பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. விசா கார்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க இது பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் நீங்க பேபால்ல பண்ணுங்க. இதுல சிஸ்டத்துல வந்து பேபால் பார்த்தா பேபால் காணோம். அதுக்கப்புறம் என்னைக்கு இது ரிசீவ் ஆகுதோ, விசா கார்டு ரிசீவ் ஆகுதோ அன்னைக்கு தான் பே பண்ணிட்டு எடுக்க முடியும். அது வரைக்கும் சும்மா தான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். இது புரிஞ்சதுல அவனுக்கு ஆன்சர் இது புரிஞ்சு இல்ல, அவனுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ வந்து சேவ் பண்றது சொல்றேன். சொல்லுங்க. இந்த எக்ஸ்போர்ட்ல இருக்குல்ல சார்? ஆமா, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுன்னா இது கிளிக் பண்றேங்க. கிளிக் பண்ணா இது மாதிரி வரும். நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோம் அதுதான் மெயின். ஓகேவா? ஃபைல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபைல் நேம் கொடுத்து வச்சிட வேண்டியது. என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஓகேவா? எந்த இடத்துல சேவ் பண்ணணும்ன்றது இதுல காட்டு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். ஓகேவா? ஜெனரலா சீல தான் நம்ம இதாகும் இல்லையா? நம்ம இதுல வேணா நம்ம செட் பண்றதா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வருதா, எனக்கு இந்த வீடியோஸ்ல வந்தா போதும். அப்போ இந்த வீடியோஸ் செலக்ட் பண்ணிட்டா ஸ்ட்ரைட்டா அது வீடியோஸ். ஓகேவா? இருந்தாலும் ஒரு ஹார்ட் டிஸ்க் கையில வச்சுக்கணும், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் காப்பிக்கு. அது இருந்தா பெஸ்ட். ஆமா, ஃபார்மட் வந்து இது வந்து நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல நம்ம MP4 தான் போடுறோம். சைஸ் வந்து கஸ்டம் சைஸ் நம்ம போட்டல, இந்த சைஸ் தான் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்றோம், அது ஃபுல்லா ஆயிடும். ஓகேவா? அங்க என்ன ஒர்க் பண்ணமோ அது இதுல வந்துடும். சேவாக காமிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ செக் பண்ணிக்கலாம், இது ஆடியோ செக் பண்ணிக்கலாம். வீடியோவும் ஆடியோவும் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றது செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்காது. ரிவ்யூ என்னென்ன ஒர்க் நடந்திருக்கோ அதை வந்து ஃபுல்லா ஜென்ரேட். ஃபிலிமோராவும் வந்து இதுக்கு மெட்டா ஆட்ஸோட சேர்ந்ததா இல்ல கேன்வா? இது வந்து தனி சாஃப்ட்வேர் சார். ஃபிலிமோரா தனி. வந்து அதுக்கும் மேல ஃபிலிமோரான்றது இப்போ பேசிக் கேட்டு இருப்பாங்களா, ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா பண்றதுக்காக ஃபிலிமோரா. இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, பட் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓஹோ, சரி சரி சரி. இப்போ கேன்வா மாதிரி. ஆமா, இப்போ நான் கேன்வா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னோன்னா ChatGPT போட்டுக்கேன்னா ஜெமினி AI எனக்கு வந்துச்சு. ஏன் நீ அதுல சார் இப்போ இதுல பாத்துக்கோங்க. சவுண்டு சிஸ்டத்துல வச்சு பார்க்கலாம், ஆனா உங்களுக்கு வந்துருங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல சவுண்டு கேட்கவே மாட்டேங்க, நம்ம பேசிட்டு இருக்கனால அந்த சவுண்டு கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு சவுண்டே கேட்க மாட்டேங்குதுன்ற இல்ல, வாய்ஸ் செக் பண்றதுக்காக நம்மளா ஓனா வந்து செக் பண்ணி பார்த்தா தான் சரியா இருக்கும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓகே சார்.
ஸோ இதுதான் சார் ஃபிலிமோரா. இதுல நிறைய ஒர்க் இருக்கு. சரி. இது உங்களுக்கு புரியும்படி இது பண்ணிருக்கேன் சார். ஓகேவா? புரிஞ்சுக்கிடுச்சு. ஆனா ஒரு 10 ட்ரிப் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த சில என்னென்ன இருக்கோ அது புறாம. ஏன்னா இப்போ நம்ம வெளியே எடுத்துடுறோம், அதை வந்து கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வாய்ஸுக்கும் அதுக்கும் சவுண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும், ஈக்குவலண்டா இருக்கணும். அதை சரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்கணும். கண்டென்ட்ஸ் என்ன டேட்டு, என்ன இதுக்கு என்னென்ன நம்ம இது பண்ணியிருக்கோம், அதில் என்ன பேசியிருக்கோம், அந்த கண்டென்ட்ஸ் பூரா அதை கொடுத்தாகணும். பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஆகிட்டு புரிஞ்சதுல சார்? ஆமாம் சார், புரியுது. ஓகே சார், இதுதான் இப்போதைக்கு கிளாஸ். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.